This world shall know pain. ஹாய் கேங்ஸ்டர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம கக்காசி vs ஹிட்டாச்சி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக உச்சியா கிளான் கிட்ட மட்டும்தான் ஷாரிங்கன் இருக்கும். இது வந்து கக்காசியோடது, இது வந்து ஹிட்டாச்சியோடது. எல்லாருக்குமே 1, 2, 3, 4 அப்புறமா தான் மாங்கேக்கி ஷாரிங்கன் ஆக்டிவேட் ஆகும். எல்லாருக்குமே அப்படி தான் ஆகும். ஆனால் கக்காசி வந்து ஒபிட்டோ கிட்டேருந்து வாங்கியிருப்பான். ஹிட்டாச்சி வந்து ஸ்டார்டிங்லேயே செகண்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பான் அவன் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. கக்காசி வந்து அந்த ஷாரிங்கனை வச்சு 1000 ஜூட்ஸு கற்றுக்கிட்டு இருப்பான். ஹிட்டாச்சி வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக அந்த மாங்கேக்கி ஷாரிங்கன்லாம் அட்டன் பண்ணி பயங்கரமாக ட்ரைனிங் எடுப்பான். கக்காசி வந்து என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சின்ன வயசு ஹிட்டாச்சியோட கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்பவே கம்மியாக தான் இருப்பான், இன்டெலிஜென்ஸ்லேயும் சரி. அதே மாதிரி இப்போ இருக்கிற கக்காசியோட ஹிட்டாச்சியை கம்பேர் பண்ணக்குள்ளேயும் பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் காகுயாவோட ஃபைட் பண்ண கக்காசியோட ஹிட்டாச்சியை கம்பேர் பண்ணக்குள்ள கக்காசிக்கு தான் பவர் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட சிங்கிள் ஷாரிங்கன் இல்லை, டபுள் ஷாரிங்கன் இருக்குது. அதுவும் சாதாரண ஷாரிங்கன் இல்லை, மாங்கேக்கி ஷாரிங்கன். அது வந்து காமுயினா அவங்களால தொடவும் முடியாது, அதோட அவங்களாவே டெலிபோர்ட்டும் பண்ணிக்க முடியும். ஆனால் ஹிட்டாச்சி கிட்ட அப்படி இல்லை. சுசானோ வைஸ் பார்க்கல கக்காசி வந்து அந்த மாதிரி அவ்வளோவா ஒன்றும் ஷீல்டுலாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு 2 ஷூரிகேன் தான் இருக்கும். ஆனால் ஹிட்டாச்சி கிட்டே இருக்கிற சுசானாவில் வந்து அஃபென்ஸும் இருக்குது, டிஃபென்ஸும் இருக்குது. டோட்கா பிளேட் அண்டு யாட்டா மிரரை வச்சு எப்பேற்பட்ட பவரான அட்டாக்கையும் வந்து அப்படியே டிஃபென்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டோட்கா பிளேடால் எதை தொட்டாலும் அதை வந்து ஒரு பயங்கரமான டைமென்ஷனில் வந்து சீல் பண்ணிக்க முடியும். இதில் வந்து சுசானோ வைஸ் பார்க்கக்குள்ள கக்காசி விட ஹிட்டாச்சி தான் பவர்ஃபுல்லாக இருக்கான். அடுத்து கெஞ்சுட்ஸுன்னு வரக்குள்ள கக்காசி கிட்டே என்ன தான் சிங்கிள் ஷாரிங்கன்னு இருக்குள்ள கெஞ்சுட்ஸு ஒர்க் ஆனாலுமே இது கொஞ்சம் ஒர்க் ஆகிறது கஷ்டம் தான். ஆனால் சுக்கியமி பாடல்கள்லாம் சத்தியமாக கக்காசியால் நிற்க கூட முடியாது. அதே மாதிரி கக்காசியால் அதிக முறை காமுயெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பெயின் ஃபைட்லேயே பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட்டு 3 தடவை தான் யூஸ் பண்ணியிருப்பான், அதுலேயே ஃபுல் ட்ரெயின் ஆகிருப்பான். ஆனால் கக்காசி வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் ஹிட்டாச்சி வந்து கென்ஜுட்ஸு வந்து ஒரு 4-5 தடவையாச்சும் போடுவான். சுசானோ ஒரு 2-3 தடவையாச்சும் எடுப்பான். அதோட க்ரோ ஜூட்ஸு வேறு இருக்குது, அதை வச்சு அவன் வேறு இடத்துக்கும் டெலிபோர்ட் ஆயிடுவான். இதோட வின்னர் யாருன்னா காட் ஆஃப் கென்ஜுட்ஸு ஹிட்டாச்சி தான் வின்னரு. அதே மாதிரி ஜூனியன் எக்ஸாம்லேயே 2வது ஹையஸ்ட் ஸ்கோரும் ஹிட்டாச்சியோடது தான். அதே மாதிரி கக்காசியும் ஹிட்டாச்சியும் ஆன்போ பிளாக் காப்பில் ஒட்டுக்காக தான் வேலை செஞ்சிருப்பாங்க. பை கேங்ஸ்டர்ஸ்.